தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழக பாஜகவுடைய சிறுபான்மையினர் அணி தலைவராக இருக்கக்கூடிய டெய்சி சரண் அவங்களுடைய பொண்ணு தான் வந்து ஷர்மிகா சரண் அப்படின்ட்டு அவங்க ஒரு சித்த மருத்துவராக இருக்காங்க. அடிப்படையில் அவங்க வந்து சமூக வலைத்தளங்களில் பல நேர்காணல் கொடுத்துட்ருக்காங்க. மருத்துவ டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்துருக்கூடிய மருத்துவ டிப்ஸு, அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து விசித்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பலர் வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. அறிவியலுக்கு முரணாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்தில் பகிர்ந்துங்க சார். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சைஸ் இருக்கணும், நம்மளோட சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு உணவு சாப்பிட்டா தான் நமக்கு ஜீரணமாகும். நம்மளோட பெருசாக இருக்கக்கூடிய விலங்குகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா அது நமக்கு ஜீரணம் ஆகாது. குறிப்பாக மாடு போன்ற விஷயம்லாம் நம்ம சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? கரும்பு கூட நம்மளோட உயரம் ஜாஸ்தி, சாப்பிடக்கூடாது. அந்த சர்க்கரையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாமரம் ரொம்ப பெருசு, அந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன். பலாப்பழம் பழமே பெருசு, சாப்பிடக்கூடாது. வாழை மரம் நம்மளோட பெருசு, சாப்பிடக்கூடாது. நெல்லை தவிர நீங்கள் வேற புல் தான் மேயணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க சொல்கிறது பிரகாரம். ஏன்னா நம்மளோட அதுதான் சின்னதாக இருக்குது. அதுவும் அகலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட பெருசாக போயிடுது. உயரத்தில் தான் நம்மளோட குறைச்சல கூடிய, அகலத்தில் பார்த்திங்கன்னா வயல் பூரா இருக்குமோ அதையும் சாப்பிட முடியாது. ஆக எதையுமே சாப்பிடக்கூடாது. பிராணவாயு, ஆக்சிஜன் ஆகாயத்தில் இருக்குது, நம்மளோட கற்பனை பண்ண முடியாது. ஆக சுவாசிக்கக்கூடாது. அதான் அது, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அது ஒருவேளை அவங்க படித்த சித்தாந்தத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. பெண்ணுக்கு குழந்தை பிறக்குன்னா செக்ஸ் அப்படிங்கிறது வந்து செகண்டரி ரீசன் தான். ஃபஸ்ட்டு வந்து கடவுளுடைய ஆசை இருக்கணும். கடவுளோட அருள் இருந்தால் குழந்தை பிறந்துடும். அதே ஒரு குழந்தை கருவிலேருந்து கலைகிறது அப்படின்னா அதுக்கும் கடவுளோட அருள் வேணும். எல்லாமே வந்து கடவுளோட விஷயம் இருந்தால் தான் நடக்கும். செக்ஸுங்கிற செகண்டரி ரீசன் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இருக்கலாம், அது கரெக்டாக இருக்கலாம். செக்ஸ் ஆசை இருந்தால் தான் உடல் உறவு வரும். உடல் உறவு வந்தால் தான் குழந்தை வரும். செக்ஸ் ஆசை இல்லாதவங்க சாமியாருங்கள்லாம் அதுக்காக விஸ்வாமத்தில் எடுக்காதீங்க. சாமியார்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, செக்ஸை ஒழித்து விடுனாங்க. செக்ஸை ஒழித்துட்டாங்க, அப்புறம் மனித இனம் எப்படி இருக்கும்? அந்த செக்ஸுங்கிற அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுனுடைய விளைவு, அதனுடைய பலன் வந்து குழந்தை. அதாவது செக்ஸுங்கிறது செகண்டரிங்கிறது இல்லை, செகண்டரி பிரைமரி. அதனுடைய லாபம் வந்து குழந்தை. அது இப்போ அடிப்படை. இவங்க பெரிய மேதையாக இருக்கலாம், குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலேருந்து. ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படி ஒரு பாதாள லோகத்தில் ஏதோ ஒன்று வந்ததுன்னுவாங்க. ஆஞ்சநேயர் புராணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரி. அவர் ஆகாயத்தில் அப்படியே பறக்கிற சக்தி உள்ளவர். அவர் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய விந்து கீழே விழுந்து பாதாள லோகத்துக்கு போயிடுது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னுவாங்க. பரீட்சித்து மகாராஜாவை ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவருக்கு ஏன் விந்து வெளியில் வந்ததுங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இது மாதிரி நிறையா இருக்குது. ஆஞ்சநேயர் பிறப்புலேயே பல கதைகள் இருக்குது. அஞ்சனா தேவிங்கிறவங்க எப்படி புள்ள பெற்றாங்கிறதுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிறப்பே ஒரு வேடிக்கையான பிறப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த இந்துத்துவ கருத்துக்களை வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும், சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் இந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றதுக்கு ஆட்கள் வேணும். எல்லாம் திரேதா யுகம், கிருதா யுகம்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யுகத்தோட முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா கலியுகத்தில் இந்த கதைகள்லாம் வருதுன்னாக்கா இந்த மாதிரி 2-3 ரெம்னன்ட்ஸு பாக்கி இருக்கிறாங்க. பழைய ஆட்கள் சில பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது. சொல்லிட்டு போகிறாங்க, என்ன பண்ண முடியாது, கேட்டுக்க வேண்டியது தான். எப்போவுமே ஒரே பழமொழி தாங்க, கேழ்வர்களை நெய் வடியுதுன்னு சொன்னால் கேட்பாருக்கு மதி எங்கே போச்சுன்னு கேட்டான். சொன்னவனை பற்றி அவங்க சொல்கிறதே இல்லை. கேழ்வர்கள் என்ன விடுதுன்னு நான் சொன்னால் நீங்கள் தான் புத்திசாலியாக இருந்து அவன் அறிவு கேட்டவன் வளர்றான்னு போகணுமே ஒழிய, கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் புத்தி எங்கே போச்சுன்னு தான் கேட்குறாங்க. நான் அவன் சொன்னவனை பற்றி என்னை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல, அவன் அப்படி தான் பேசுவான். நீங்கள் ஜாக்கிரதைங்கிறது தான் பழமொழி. அவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏதோ பேசுவாங்க, நம்ம புத்தியை நம்ம பயன்படுத்தி நம்ம போய்க்கணும், அவ்வளோதான். குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறது அந்த மனிதரோட தன்மையை குறித்த ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ வந்து ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு ஒரு கேடுகட்ட எண்ணத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, நல்ல எண்ணம் இருந்தால் தான் குழந்தை பிறக்குங்கிறாங்க. அப்போ நல்லவங்க நல்ல எண்ணம் இருந்துக்குள்ள தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சார் இருக்குது? இது அறிவியலுக்கு, மருத்துவத்துறையிலையும் அறிவியல் துறையிலையும் இது எப்படி இது விஷயத்துக்கு முரண்பட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க, எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது. குழந்தை இல்லாதவங்களும் அறிவு கட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த மாளுடைய சித்தாந்தத்தில் இருக்கலாம். நாளைக்கு இந்த மாளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கா, அதை வச்சுட்டு இவங்க மாட்டிக்கு போகிறாங்க. அதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. குழந்தை வேணாங்கிறவங்களாம் இருக்கிறான், கல்யாணமே வேணாங்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த காலப்போக்கில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பல பேர் இதெல்லாம் வந்து இந்தியாவில் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா
குழந்தை வேணான்னு தள்ளி போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ஆசிரியராக இருந்தவர், நான் யூஎஸில் ட்ரைனிங்கில் இருந்தபோது எனக்கு ஆசிரியராக இருந்தவங்க கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாது. அந்த அம்மா போய் ஒரு நாள் ஒரு வாரம் வரலன்னும் போது என்ன மேடம்னா யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இது நம்ம இந்தியர்கள் இல்லையா, நம்ம புத்தி நம்ம கேட்போம் இல்லையா, ஏன்னா குழந்தைய பிறகுல யூட்ரஸ் எடுத்துட்டேன், வேணான்னு தான் எடுத்துட்டேன் அப்படின்னா. யூ டோன்ட் வாண்ட் சில்ட்ரன். ஏன்னா குழந்தைங்கிறது வந்து இங்கே வந்து பெரிய பாக்கியமாக கருதுறோம், அங்கேயும் அதை நினைக்கிறாங்க. ஆனால் என்னன்னாக்கா வளர்த்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, பெரிய பிரச்சனை. ஒரு குழந்தைக்கு மேலே போனாலே அவங்களுக்கு பெரிய அவஸ்தையாக போயிடுது. அந்த சமயத்தில் அவங்க வேலைக்கு போக முடியல, பொருளாதாரம் அடிப்படுது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிற பெண்களை வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா, அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். நம்ம நாட்டில் தான் வந்து கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சோன்னா என்ன புழுப்பூச்சி உண்டாயிடுச்சான்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் தான். வடநாடுகளில் கூட அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இன்றைக்கி. இப்படியெல்லாம் ஆனால் இப்படி போனீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து மனித இனமே இல்லாமல் போயிடும். அதனால் செக்ஸுங்கிற ஒரு ஆசையை காட்டுறதுனால தான், அந்த செக்ஸ் ஆசை இருக்கிறதுனால தான் குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை உருவாகிறதுனால தான் அந்த இனம் நீடித்து நிற்குது. மிருகங்களாகட்டும் எதுவாகட்டும், அந்த செக்ஸ் ஆசை இருந்தால் தான் குழந்தை வரும் தானாக. அந்த பிறப்பின் ரகசியமே அது தான். சிருஷ்டி நீடித்து நிற்கிறதுக்கு காரணமே செக்ஸ் ஆசை தான். அது மரமாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும், ஏதோ பாறைகளுக்கெல்லாம் செக்ஸ் ஆசை இல்லை, அதனால் பாறை அப்படியே நின்று போகுது, அதுக்கு விருத்தி இல்லை. உயிருள்ள எல்லாத்துக்குமே செக்ஸ் ஆசை உண்டு. மரங்கள்ல இருந்து பூ இருக்குது, எதுக்கு வண்டி வருது? அந்த வண்டு அட்ராக்ட் பண்ணுறது இல்லை, செக்ஸு தானே அட்ராக்ட் பண்ணி அந்த பூ அழகான பூவில் உட்காந்து தேனை உரியுது, அடுத்த அழகான பூவுக்கு போகுது, அந்த தேனை அதுக்கிட்ட கொடுக்குது. இந்த பரிமாற்றம். பூக்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்குது, மரங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து அதை காய்க்காத மரம்னு தனியாக இருக்கும். இப்போ பனை மரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் மரம்னு இருக்கும், பெண் மரம்னு இருக்கும். அந்த ஆண் மரத்தில் வந்து காய வராது. தென்னை மரத்தில் கூட உண்டு, அது ஆண் மரமாக இருக்கும்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே உண்டு. சபிக்கப்பட்டவைகள் இல்லை, அதனுடைய இது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவங்களுடைய 7 ஜென்மங்கிறாங்க இந்து தர்மப்படி, 7 ஜென்மங்கிறாங்க. 7வது ஜென்மத்தோடு அந்த பிறவி அந்த ஆத்மா அதோடு முடிஞ்சு போகுதுங்கிறது ஒரு தத்துவம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலே சொல்லுவாங்க, 7 பிறப்பும் தீயனாய் அப்படின்னு வரும். 7 பிறப்பு எல்லாத்திலையுமே 7 மலைகள், 7 கடல்கள், 7 கண்டங்கள், 7 பிறப்புகள். இப்படி தான் 7ங்கிறது ஒரு நம்பர். இந்து மதத்தில் இந்த இந்துத்துவம் நம்ம சொல்கிறோமே, இதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர். அந்த 7 ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பிறவி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஆத்மா இருக்காது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 7 பிறப்பு முடியாமல் மனிதர்கள் அதிகமாக பிறக்க இவ்வளோ பெரிய ஜனத்தொகை வந்ததுக்கு காரணம், இவ்வளோ பேருக்கு இன்னும் 7 பிறப்பு முடியலை. முடியறதுக்குள்ள அடுத்த பிறப்பை உருவாக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. 7 பிறப்பு முடிய இந்த மனித இனம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இனம் அழிஞ்சு போய்டும். அப்படி தான் டைனோசர்ஸ் போயிருக்கும். அப்படி தான் அப்படி இப்போ மனித இனத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இதெல்லாம் இந்த குழப்பமான விஷயங்கள், யாருக்கும் புரியாத விஷயங்கள், எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கறதுக்கு மனிதனால் முடியாது. ஒன்றும் வேண்டாம், ஆகாயத்தை பார்க்குறீங்க, அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது தெரியுமா? சொல்ல முடியுமா? தினம் பார்க்குறீங்க ஆகாயத்தை, என்றைக்கா நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றி எத்தனை பூமிகள் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த பூமிகளில் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது யாருக்கு தெரியும்? அந்த உயிரினங்கள் எந்த மாதிரி இருக்கிறது யாருக்கு தெரியும்? அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறாங்களா? எவ்வளவோ இருக்குதுக்கா. நினச்சி ஆகாயத்தை நீ பார்க்குற அத்தனை நட்சத்திரமும், ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூமி. நட்சத்திரத்தை எண்ணி பார்த்துருக்கியா என்றைக்காவது? புரியாதுங்க. ஆகாயங்கிறது உன்னுடைய மனசக்திக்கு அப்பாற்பட்டது. அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னே தெரியாது, என்ன நினச்சி பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள், புரியாத விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் மாடு, எருமை, பன்னி, நாய், புறா, கோழி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. நாம் தான் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பாட்டுக்கு ஆனந்தமாக சாப்பிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. பெண்கள் பற்றி குறிப்பிட்டு பேசும்பொழுது, பெண்களுடைய மார்பகங்கள் அதோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னா
நுங்கு நிறைய சாப்பிடணும், நுங்கு சாப்பிட்டா வந்து பெண்களோட மார்பகங்கள் வந்து பெரிய லெவலில் வரும், பார்க்க நுங்கு மார்பகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஓமையை கொடுத்து பேசியிருக்காங்க. எப்படி சார் இருக்குது அவங்களுக்கு? தெரியாது, எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஒருவேளை அவங்க படித்த வைத்தியத்தில் அதெல்லாம் இருக்கலாம். எங்கள் அலோபதி மெடிசனில் இது மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எங்கள் படிப்பில் அது இல்லை. அதனால் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அதை அவங்க பார்த்து, ஏன்னா அந்த மாதிரி மார்பகம் இல்லாத பெண்கள் பல பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வைத்தியத்தை பண்ணி அவங்க சரி பண்ணியிருக்கலாம் கூட, சொல்ல முடியாது. பெண்களுக்கு நிறைய மார்பக புற்றுநோய் வரத செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அது காரணம் வந்து பெண்கள் மல்லாக்க படுக்கிறது தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, நான் அலோபதி வைத்தியத்தை சேர்ந்தவன். எங்கள் சிஸ்டத்தில் அது கிடையாது. அவங்க சிஸ்டத்தில் அது இருந்தால் ஏற்றுக்கு, அவ்வளோதான். மல்லாக படுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட வேண்டியது, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? 10 நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு பீஸ் ஜாமுன் சாப்பிட்டா 3 கிலோ வெயிட் ஏறிடுன்றாங்க. ஒரு மருத்துவரை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா நான் படித்த அளவில் வந்து 30 கிலோ ஏறும். 30 கிலோ ஏறும். 30 கிலோ உங்கள் பர்ஸு 3 கிலோ வெயிட் ஏறுதோ இல்லையோ உங்கள் பர்ஸு சின்னதாக போகும், கையில் இருக்கிற காசு போய்டும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது குலோப் ஜாமுன்லாம் நம்ம உணவு பழக்கங்களில் குலோப் ஜாமுன் இருக்குதா? பேரே வந்து தமிழ் பேர் இல்லை, அது பேரே என்னமோ பேர். அது நம்ம தமிழ் பண்டமே தின்பண்டமே கிடையாது. அது சாப்பிட்டாக்கா 3 கிலோ வெயிட் ஏறுங்கிறது அவங்க தான் நிரூபிக்கணும், அவங்க தான் சொல்லணும். விழுவிலுன்னு இருக்கிற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து குலோப் ஜான் தினம் ஒன்று கொடுத்தாக்கா 3 கிலோ தினம் காலையில் சாப்பிட்டாக்கா ஒரு 10 கிலோ ஏற்றிக்கிட்டு போகலாம்ல, 3 குலோப் ஜான் சாப்பிட்டு ஏற்றிட்டு போகலாம்ல, செய்யலாம்ல, இவனை எடை ஏற்றப்படும் அப்படின்னு. நெய் சாப்பிட்டா முகம் வந்து பொலிவாகுமா சார்? தெரியாது, அது சொல்லுவாங்க. பால் நெய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா முகத்தில் ஒரு பளபளப்பு வரும், கொழுப்பு கட்டுங்க. நெய்ங்கிறது வந்து ஃபேட், அந்த ஃபேட் உள்ளே ஏறும்போது முகத்துக்கு ஒரு பளபளப்பு வரும். அது விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணது. எங்கே படித்தவர்த்தரையே இருக்குது. அடிப்படையில் வந்து அந்த மருத்துவர் வந்து நான் ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறாங்க. சித்த மருத்துவர் அப்படின்ற அதனுடைய அடிப்படையிலே அவங்க வந்து சித்தர்களுடைய மூலிகை விஷயங்களை வந்து அது குறித்து பேசுகிறாங்க. சித்தா தான் வந்து சித்தர்கள் தான் வந்து இந்த மாதிரியான மருத்துவம் உருவாக்குற விஷயங்களே வந்து ரொம்ப அவங்க தான் வந்து அதோட ஆணிவேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் குறித்து அவங்க ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க. அப்படியேப்பட்ட சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா மக்களும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறத விஷயத்தை அவங்க வந்து முன்மொழிகிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதை நோக்கிய டிப்ஸ் மாதிரி தெரியல. ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சார்ஜஸ் வந்து குறைஞ்சது 3500 சார்ஜஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வெளியில் வந்து 10,000 சார்ஜஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு சித்த மருத்துவம் எல்லாருக்கும் வேணுங்கிற ஒரு சித்த மருத்துவம் ஒரு ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது. அவங்க வச்சுருக்க ரேட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்க்குறீங்களா? தெரியாது. ஏன்னா அந்த சிஸ்டத்தை சேர்ந்தவங்க இல்லை நான். அதனால் நான் அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. அலோபதி டாக்டர் எனக்கு அது தெரியாது. எங்களுக்கு அவ்வளோ கொடுத்தாங்கன்னா நாங்களும் வாங்கிக்குவோம், சந்தோஷம்தான். கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்ககிட்ட அது மாதிரி வைத்தியம் இல்லை. இந்திய மருத்துவ இணை இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் அந்த ஷர்மிகா அவங்க பேசக்கூடிய அந்த மருத்துவ விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது, ஒரு தனிநபராக வந்து மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பேசுறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது, மருத்துவ டிப்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அறிவியலுக்கு புறம்பா விஷயங்களை பேசக்கூடாது, மருத்துவ விதிமுறைக்கு புறம்பா பேசக்கூடாது. அதேமாரி நீங்கள் பேசினா உங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. நீங்கள் என்ன சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அவர் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவர் ஏன்னா அந்த துறையை சேர்ந்தவர், அவர் தான் அதிகாரி, அவர் தான் நடவடிக்கை வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அவங்க சொல்கிற கருத்துக்கள் தப்பாக இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது தான் நியாயம். மக்கள் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். இதெல்லாம் வந்து யாருமே வந்து பிரபலம் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதெல்லாம் மக்கள் தான் பார்த்து இது பண்ணணும். எந்த மருத்துவம் சித்த மருத்துவமோ ஹோமியோபதியா ஆயுர்வேதமா யுனானியாங்கிறத பற்றி பார்க்காதீங்க, அலோபதியாங்கிறத பற்றி பார்க்காதீங்க. அந்த வைத்தியர் வந்து நல்ல முறையில் வைத்தியம் பண்ணுறாரா அப்படிங்கிறத பாருங்கள். அவரால் குணமடைந்தவர்களை பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நம்பிக்கைக்கு ஒருவராக தான் போங்க. எல்லா டாக்டரும் வந்து எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்திட முடியாது. இப்போ நான் 10 பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன்னா ஒரு பேஷண்ட் செத்து போகலாம். அந்த ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன இடம் போடக்கூடாது. அந்த 9 பேர் பொழைச்சாங்கிறதுக்கு அந்த 10வது பேஷண்ட்டை பொழைக்கலையங்கிறத வச்சுட்டு என்ன இடம் போடக்கூடாது. நிச்சயமாக டாக்டர்கள் வந்து ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். எங்களுடைய சக்திக்கு எங்களுடைய அறிவுக்கு ஏற்ற வரையில் நாங்கள் கொடுக்குறோம். அந்த நோயாளியினுடைய உடல் நாங்கள் கொடுக்குற மருந்துகளை அது ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டால் தான் அது வேலை செய்யும். மருந்துகளுக்கு அப்பாற்பட்ட உடம்புல வந்து இருக்கிற வியாதிகளுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ காலகாலமாக வழிமுறையாக வந்த சில மருந்துகள், சில வழிமுறைகள், அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அது பிரகாரம் நம்ம போகிறோம்.
அதையும் தாண்டி எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிட முடியும்னா அப்புறம் மரணங்கிறது வந்து ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். அது மரணத்தை வெல்வதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. மரணத்தை தள்ளி போடத்தான் முடியுமே ஒழிய மரணத்தை வெல்ல முடியாது. அவ்வளோதான் டாக்டருடைய வேலை என்னன்னா, ஒரு மரணத்தை தள்ளி போட முடியும், ஆளை நீட்டிக்க முடியும். சாக மரணத்தை ஜெயிப்போங்கிறது வந்து டாக்டர்களுடைய தொழில் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாக்கா எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நல்ல டாக்டராக இருந்தால் போங்க, இவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போங்க, அவங்க தப்பாக இருந்தாக்கா ஜாக்கிரதையாக இருந்துங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். உங்களது விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.